ஹலோ மக்களே, வணக்கம். திருச்சி மதுமகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய காலை வேலைகளை தான் ஷேர் பண்ண போகிறேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன்னா மணி பாருங்கள் 9:05 ஆகுது. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அவங்க போன பிறகு நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சமைச்சது எப்படி இருக்குது, வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். கிச்சனில் எனக்காக வேலை எவ்வளோ ரெடியாக வரவேற்றுட்ருப்பாருங்க. சத்யா வா வா அப்படின்ட்டு. இதெல்லாம் துணியெல்லாம் வாஷ் பண்ணணும், வீடெல்லாம் பெருக்கணும். ஆல்ரெடி ஒட்டடை அடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோடய காலை சமையல் எடுத்து வச்சுட்டேன். நான் இன்னும் சாப்பிடலை. நான் காலையில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேங்க. ஜீரக தண்ணியும் கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸும் குடிச்சிக்குவேன், அவ்வளோதான். ரெண்டாவது சாப்பிட்றதுக்கும் நேரம் இருக்காது, அடுத்தடுத்து வேலை இருக்கும். சாதம் வச்சேன், சட்னி அரைச்சேன். ஆல்ரெடி சட்னிக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணேன், கத்திரிக்காய் தொக்கு பண்ணேன். பாப்பாவுக்கு தயிர் சாதம், அதனால் அதெல்லாம் மீதி இப்போ அவங்கவுங்க போட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஏற கட்டிட்டு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே என்னென்னலாம் முடிக்கிறேங்கிறத சொல்ல போகிறேன். சரிங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் தேய்ச்சிட்டேன், எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன். இது எங்கள் பாத்திரம் இதில் டேப் சொருகியிருக்கேன். ஏன்னா வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸை போட போகிறேன். மூச்சு வாங்குது. நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன தப்பு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தாங்க. இப்போ இந்த வாடகை வீட்டில் ஹவுஸ் ஓனர் அண்ணன் தான், அவங்களே எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் அண்ணன் ஆர்டர் பண்ணது அவங்க தான். எங்களுக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இப்போ இந்த இதில் 2 ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த டேப்லேயே 2 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஓட்டையில் வாஷிங் மிஷினுக்குள்ளது சொருவிக்கலாம், ஒன்றுத்தில் பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஒரே ஒரு டேப் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்ததால இப்போ பாத்திரமும் இதில் தான் செஞ்சுக்கிறோம், துணியும் இதில் தான் வாஷ் பண்ணிக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறது, எனக்கு இது ஃபிட் பண்ணுவோம், ஆனால் திரும்ப கழட்டுறதுக்கு தெரியாது. அதனாலேயே நான் முன்னாடி பாத்திரத்தை அலசி வச்சுக்கிட்டேன். அப்போது ரெடியாக நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போட போகிறேன். அந்த கேப்பில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அது மிஷினில் ஓடிட்டுருக்கோம்ல, அதனால தான். இந்தமாரி வாடகை வீட்டில் இது ஒரு சௌகரியம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நான் ஸ்கூல் போகிறேன், வீட்டில் அத்தை அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு வாஷிங் மிஷின் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது எங்கே எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி வச்சுட்டு இருக்கோம். 2 டேப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டேப்பில் ட்ரெஸ்ஸுக்கு துவைச்சிக்கிறதுக்கும், ஒன்றுத்தில் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கும் இருக்கும். ரெண்டாவது இது செப்ரேட்டாக இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இது கழட்டி மாட்டினோன்னா அந்த ஓசி சீக்கிரம் லூஸ் ஆயிரும். அதனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? பாருங்கள், மிஷினில் துணி போட்டுட்டேன். எனக்கு வாஷிங் மிஷின் பற்றிலாம் அதிகம் தெரியாதுங்க. எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்போதுமே மிக்ஸ் லோடில் வச்சுக்கோமா, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ஓடுற கேப்பில் இன்னும் கொஞ்சம் கையில் துவைக்கிற ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மிஷின் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ தான் நான் வாசலில் கோலம்லாம் போட்டேன். இப்போ தான் வீடெல்லாம் பெருக்கிட்டேன் ஃபுல்லாகவே. இது என்ன அது அப்படின்னா, சின்னதாக நாங்கள் இப்போ வீட்லேயே சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கள் மாமியார் இது சேல்ஸ் பண்ணுறாங்க. வாரம் சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கலான்ட்டு இருந்தோம். அது எங்களுக்கு சைஸ் தெரியல எப்படி என்னான்ட்டு, அதனால் பெருசாக அடிச்சிட்டாங்க. சரி, வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருக்கோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே வாங்க, முன்னாடி
கொஞ்சம் கையால் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் ஷூவெல்லாம் அலசி வச்சாச்சு. அதையும் அலசி காய போட்டாச்சு. அடுத்த வேலை எனக்கு காத்துட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கேப்லேயே. இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். அப்புறம் பேப்பர் கரெக்ஷன் இருக்குது. 4th எல்லாம் முடிச்சுட்டேன். 3rd வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். அதை முடிச்சிட்டேன்னா மார்க்கு 100 மார்க்குக்கு எவ்வளோ பாஸ் எவ்வளோ ஃபெயில் அப்படின்னு ரிசல்ட் அனாலிசிஸ் டேபிள் போடணும். டைம் பாருங்கள், 10:20 ஆச்சு. இப்படிலாம் வேலை பார்த்தா எப்படிங்க சாப்பிடணும்னு தோணும்? இதுவே ஸ்கூல் டைமாக இருந்தாலும் எனக்கு இப்படி தான் 7:15 ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வேலையை முடிச்சுட்டு கிளம்புவேன். இப்போ எனக்கு லீவுங்கிறதால கொஞ்சம் அப்படியே பொறுமையாக வேலை பார்க்குறேன். இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது, அது ஓடட்டும். அந்த கேப்பில் எதனா ஒரு பேப்பரை திருத்தலாம், இல்லாட்டி அந்த ஜூஸை குடிச்சிடலாம். துணி துவைச்சாச்சுங்க, மிஷின் ஓடிடுச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் காய போட்டுட்டேன். நான் துவைக்கலைங்க, சாரி, மிஷின் தான் துவைச்சது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா வீடியோ கொடுக்குறேன். எதனா சாதிக்கணும்ல, எதனா நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்க. அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கங்க.